ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தாங்க இப்போ நாம் இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆண்டுடைய மிக முக்கியமான நாளுங்க. நாளை நாள் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் சித்திரை மாதத்துடைய 10ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை செவ்வாய்க்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது. மிகவும் முக்கியமான ஒரு எச்சரிக்கையான செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம். எச்சரிக்கைனா ஆபத்து கிடையாது, தெய்வீகமான ஒரு செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம். நாளைய செவ்வாய்க்கிழமை அப்படி என்ன தெய்வீகமான நாளுன்னு கேட்குறீங்களா? நாளைய செவ்வாய்க்கிழமை சித்திரை மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய பௌர்ணமிங்க. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி என்று அழைக்கப்படுது. தமிழ் மாதங்களில் மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமியில் இந்த சித்திரை பௌர்ணமி தான் பௌர்ணமிகளுக்கெல்லாம் முதன்மை பௌர்ணமியாக திகழ்கிறது. ஸோ மற்ற மாதங்களில் கூட பௌர்ணமி வழிபாடு செய்யாமல் இருக்கலாம், ஆனால் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் மட்டும் வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடாது. சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு பல கோவில்களில் விசேஷ பூஜைகள்லாம் நடைபெறும். ஸோ நாளைய இந்த சித்திரை பௌர்ணமியுடைய சிறப்பையும், நாளை நாள் வீட்டில் சமைக்க வேண்டிய உணவுகள் பற்றியும், நாளை நாள் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நாளைய சித்திரை பௌர்ணமியில் என்ன உணவுகள் சமைக்க வேண்டும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதை அப்படியே நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க நாளை நாள் செய்ய வேண்டிய விஷயங்களை இப்போ இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்க்கலாம். ஸோ சித்திரை பௌர்ணமி மிகவும் விசேஷ நாளாக பார்க்கப்படுதுங்க. நாளை நாளில் பெண்கள் விரதம் இருந்து வீட்டில் படையல் போட்டு கடவுளை வேண்டினால் தேவைகள் நடக்கும் என சொல்லப்படுதுங்க. இது நாளை நாள் ரொம்ப பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் என்று கூட சொல்லலாங்க. அதே போல் கிரிவலம் சென்று வீட்டில் வழிபாடு செய்கிறது சிறப்பு, அல்லது வீட்டுக்கு முதியவர்களை வரவழைத்து உணவை தானமாக வழங்குறது சிறப்பு. அந்த வகையில் இந்த வீடியோவில் சித்திரை பௌர்ணமி என்று வீட்டில் சமைத்து படையல் போட வேண்டிய உணவுகள் குறித்து சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் பரிகாரம் செய்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முதல்ல என்ன உணவு சமைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்க நன்கு ஆவியில் வேக வைத்து மதித்து அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அந்த சக்கரவள்ளி கிழங்க நன்கு ஆவியில் வேக வைத்து அதை நல்லா மசித்து அதில் வெல்லம், தேங்காய் பூ, சுக்கு, ஏலக்காய் தூள் சேர்த்து நன்கு கலந்து கொண்டால் சுவையான சக்கரவள்ளி கிழங்கு பிரசாதம் தயார். இதை நாளை நாள் செய்து சிவபெருமான், அதுக்கப்புறம் பார்வதி தேவி இவங்களுக்கு படையலாக வைக்கணுங்க. அதுக்கப்புறம் நாளை நாள் இடியாப்ப மாவில் வெல்லம், தேங்காய், பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய பூரண கொழுக்கட்டையை செய்யணுங்க. ஸோ இது நாளை நாள் செய்ய வேண்டிய ரெண்டாவது உணவு. அதுக்கப்புறம் காய்ந்த மொச்சை, சிகப்பு காரமணி, வெள்ளத்தட்டு பயிறு மூன்றையும் சம அளவு எடுத்து 8 மணி நேரம் ஊறிய பின்பு வேக வைத்து தாளிக்கணும். ஊற வைத்த கருப்பு சுண்டல், அதாவது கருப்பு சுண்டல் இருக்குல்ல, அதை ஊற வைத்து அது நன்கு வேக வைத்து அதில் தேங்காய் பூ, தாளிப்பு பொருட்கள்லாம் சேர்த்து செய்யணும். சிவராத்திரி என்று நாம் செய்கிறோம்ல பிரசாதம், அதுபோல் நாளைய இந்த பௌர்ணமியிலையும் இதெல்லாம் செய்யணும். அதுக்கப்புறம் கலந்த பருப்பு சுண்டல் செய்ய முடியவில்லை, அதாவது கருப்பு சுண்டல்லாம் செய்ய முடியவில்லை என்றால் நீங்கள் வெறும் சுண்டல் வேறு ஏதாவது வகைகள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை பிரசாதமாக கூட வைக்கலாம். கூடவே நாளை நாள் சக்கரை பொங்கல் செய்யணுங்க. சக்கரை பொங்கல் செய்யும்போது தண்ணீரும் பாலும் சம அளவு சேர்த்து செய்யணுங்க. சிவராத்திரி அன்று எப்படி செய்கிறீங்களோ அதே போல் நாளை நாள் நீங்கள் சக்கரை பொங்கல் செய்கிறது ரொம்ப விசேஷங்க. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த பிரசாதங்கள் எல்லாம் நாளை நாள் செய்யணுங்க. நாளை நாள் இதெல்லாம் செய்து கூடவே பழங்களில் ஆப்பிள் மற்றும் ஆரஞ்சு போன்ற பழங்களை பிரசாதமாக வைக்கணுங்க. இதெல்லாம் வச்சு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் விளக்கேற்றி பௌர்ணமி வழிபாடு செய்யணுங்க. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, செய்த பிரசாதங்களை ஒரு 3-4 பேருக்காவது தானம் கொடுக்கணுங்க. அது நாளை நாள் ரொம்ப முக்கியங்க. அது செய்தால் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் இந்த பௌர்ணமியில் பலனே பெற முடியும். நாம் செய்கிறது, நம்ம சாப்பிட்றது ஒரு கணக்காக இருந்தாலும் ஒரு 2-3 பேருக்கு இதை கொடுத்து நாளை நாள் அவங்களுடைய மன குளிர செய்து வழிபாடு நம்ம சிவபெருமானை நினைத்து செய்யும்போது நிச்சயம் நமக்கு அளவற்ற பலனும் புண்ணியமும் கிடைக்கும். அதனால் நம்பிக்கையோடு நாளை நாள் இதை செய்திடுங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நாளைய பௌர்ணமி நாளில் செய்ய வேண்டிய அந்த உணவுப் பொருட்களை பார்த்துட்டோங்க. இந்த உணவுப் பொருட்களில் இப்போ நான் சொன்னது உங்களால் எல்லாம் செய்ய முடியும்னா
1 2வது செய்யுங்க, இல்லை 1 1வது நாளை நாள் செய்யுங்க. இதெல்லாம் கட்டாயம் நாளை நாள் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இதில் ஏதாவது ஒன்று செய்து கூட நாளை நாள் வழிபாடு செய்யுங்க. அட் த சேம் டைம் நாளை நாள் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறதுனால கடன் நீங்கி வீட்டில் செல்வம் பெருக வெத்தலை பரிகாரம் தவறாமல் செய்து விடுங்க. இப்போது தவற விட்டுட்டிங்கன்னா இன்னும் 1 வருடம் காத்திருக்க வேண்டும். ஸோ அதனால் அதை பற்றியும் கொஞ்சம் ஷேர் பண்ணிடுறேன். அதை பற்றியும் கொஞ்சம் தாள்களை தெரிஞ்சுக்குங்க. இவ்வளோ நேரம் என்ன உணவு சமைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ கடன் அடையிறதுக்கு வெத்தலை பரிகாரத்தை பார்க்க போகிறோம். இதையும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்குங்க. பௌர்ணமி என்றாலே விசேஷமான நாள் தான். அதிலும் சித்ரா பௌர்ணமி என்பது மிக மிக விசேஷங்க. இந்த சித்ரா பௌர்ணமி இந்த வருடம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை நாள் வருதுங்க. கடன் அடைவதற்கான எந்த ஒரு பரிகாரத்தையும் நாளை நாள் செய்யும் பொழுது அதற்கான பலன் நமக்கு உடனடியாக கிடைக்கும் என்பது ஐதீகம். இத்தோடு மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமையோடு வருகிறது. இவை அனைத்தும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால நாளை தினத்தில் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது செல்வம் பெருகுவதோடு நமக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளும் குறைய தொடங்கிவிடும். இப்போது பரிகாரத்தை எப்படி செய்வது என்பதை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த பரிகாரத்தை நாளை நாள் கடன் அடையணும்னு நினைக்கிறவங்க செய்திடுங்க. செல்வம் பெருக வெத்தலையில் வெள்ளி நாணயம் பரிகாரம் தாங்க இந்த பரிகாரம். ஸோ வெள்ளி நாணயமோ இருக்கக்கூடிய 1 ரூபா நாணயமோ அந்த பரிகாரம் என்னங்கிறத இப்போ வாங்க பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை நாளை நாள் காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் செய்து விட வேண்டுங்க. எனவே அதற்கு முன்கூட்டியே இன்றைய திங்கட்கிழமை அன்று பூஜை அறை, வீடு என அனைத்தையும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் சுத்தம் செய்து சுவாமி படங்களை துடைத்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து எல்லாம் தயாராக வைத்து கொள்ளுங்க. அதேபோல் இந்த பரிகாரத்திற்கு நல்ல வெத்தலை ஒன்று தேவை. அதுக்கப்புறம் ஒரு வெள்ளிக்காயின் தேவை. வெள்ளிக்காயின் இல்லாதவங்க 1 ரூபாய் அல்லது 5 ரூபாய் நாணயத்தை பயன்படுத்துங்க. ஆனால் வெள்ளிக்காயை வைத்து பரிகாரம் செய்கிறது மிகவும் சிறப்பு. அதாவது வெள்ளிக்காயின் வைத்து பரிகாரம் செய்கிறது சிறப்பு. இல்லைங்கிற பட்சத்தில் 1 ரூபாய் காயினை கூட வைக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ நாளை நாள் காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் குளித்து முடித்த பிறகு பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் இருக்காங்களே, அந்த தாயாருக்கு முதல்ல 2 நெய் தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க. அகல் விளக்குலையோ குத்து விளக்குலையோ 2 நெய் தீபத்தை போற்றுங்க. அதன் பிறகு தாயாருக்கு பிடித்த வாசனைமிக்க மலர்களால் தாயாரை அலங்காரம் செய்திருங்க. அலங்காரம் செய்துவிட்ட பிறகு ஒரு முழு வெத்தலை காம்போடு எடுத்துக்கொள்ளுங்க. அந்த வெத்தலையை சுத்தம் செய்த பிறகு அதை ஒரு தட்டில் வைத்து விடுங்க. அடுத்து ஒரு சிறிய கிண்ணத்தில் கொஞ்சமாக சந்தனம் எடுத்து அதில் பன்னீர் அல்லது உங்கள் வீட்டில் கங்கா தீர்த்தம் இருந்தால் இரண்டில் ஏதாவது ஒன்றை ஊற்றி குழைத்து அதை வைத்து வெத்தலையின் நடுவில் சந்தனத்தால் ஸ்வத்தி வரைந்து கொள்ளுங்க. இந்த ஸ்வத்தி சின்னத்தில் 4 மூலையிலையும் மஞ்சளால் ஒரு சிறிய பொட்டு வைத்து கொள்ளுங்க. அப்போது இந்த வெத்தலை மேல் வரைந்திருக்கக்கூடிய ஸ்வத்தி சின்னத்தின் மீது வெள்ளிக்காயினை வைத்து விடுங்க. அப்படி இல்லைனா 1 ரூபாய் நாணயத்தை வைத்து விடுங்க. அது அப்படியே மகாலட்சுமி தாயாரின் பாதத்தில் வைத்து கற்பூர தீபாராதனை காட்டுங்க. காட்டிய பிறகு இந்த காயினையும் அந்த வெத்தலை இருக்குல்ல அதையும் பூஜாரிலே அப்படியே இருக்கட்டுங்க. ஸோ இன்று நீங்கள் வைத்ததை கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கணும். இருந்து நாளை மாலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இருக்கிறது மாலையில் திரும்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 6 மணிக்கு மேலே தீபம் ஏற்றி மறுபடியும் அதே போல் கற்பூர தீபாராதனை காட்டுங்க. காட்டிய பிறகு இந்த வெத்தலையும் வெள்ளி காயினையும் உங்கள் வீட்டில் துளசி மாடை இருந்தால் அங்கே கொண்டு வைத்து விடுங்க. 1 ரூபாய் நாணயம் இருந்தாலும் அங்கே கொண்டு போய் வைத்து விடுங்க. அல்லது மாடியில் வாசலில் நிலவு வெளிச்சம் படக்கூடிய இடத்துல வைக்க வேண்டும். அதாவது யார் கண்ணுக்கும் தெரியாத மாதிரி சேஃபாக நிலவுடைய வெளிச்சத்தில் வைக்க வேண்டும். இது நாளை நாள் இதை நீங்கள் மாலையில் வைத்ததுக்கு பின்னாடி இரவு முழுவதும் நிலவுடைய வெளிச்சம் படும்படி அப்படியே இருக்க வேண்டும். மறுநாள் காலையில் புதன்கிழமை காலையில் எந்திரிச்சு குளித்து முடித்த பிறகு இந்த வெத்தலையை அங்கிருந்து தொட்டு வணங்கி பிறகு எடுத்து கொண்டு உங்களுடைய பணப்பெட்டியில் வைத்து விடணும். வியாபாரம் செய்பவர்கள் வியாபார ஸ்தலத்தில் வைத்து விடுங்க. இந்த வெத்தலையை இந்த மாதம் நீங்கள் வைத்துட்டிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ஒரு பலன் அளவற்று கிடைக்காதுங்க. ஸோ அதனால் நம்பிக்கையோடு நாளை நாள் சித்ரா பௌர்ணமி என்று இந்த இதை செய்யுங்க. மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும். சந்திரனுடைய கதிர்கள் இதில் பட்டு இந்த பொருட்கள் எல்லாம் சக்தி ஊட்டப்பட்டு இதன் மூலம் பணவரவு அதிகரிக்கும். அதுதான் இந்த பரிகாரத்துடைய தர்மீகம். பணவரவை அதிகரிக்க இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நாளை நாள் செய்து அனைவரும் பயனடைங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நாளைய சித்ரா பௌர்ணமியில் என்ன உணவு சமைக்கணும், அதுக்கப்புறம் என்ன மாதிரியான வெத்தலை பரிகாரம் செய்யணுங்கிறத பார்த்துட்டோம். ஸோ பார்த்தது இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன்.
யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களை வந்து நாளை நாள் ஃபாலோ பண்ணி பயன்பெறுங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணி பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இதை செய்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். நாளை நாள் இந்த சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டு நாளை நாள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.